அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த படத்தின் பொதுவாக ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸில் தாமிராஜ் சொன்ன மாதிரி ஹீரோக்கள் நிறைய பேசப்படுவாங்க, ஹீரோயின் பற்றி பேசப்படுவாங்க, மியூசிக் டைரக்டர் எல்லாரையும். முதல் முறையாக ஒரு தயாரிப்பாளரை பற்றி எல்லாருமே மனம் திறந்து பாராட்டியது இந்த அரங்கமாக தான் இருக்கும். காரணம், அவருடைய வெளிப்படையான பேச்சும் வெள்ளந்தியான அந்த உண்மையை சொன்னது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே. இப்படி ஒரு தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது மிக சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ வெளியில் எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் நடந்துகிட்ருக்கிற பிரச்சனை, சின்ன தயாரிப்பாளர்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு. அப்படி இல்லை, சின்ன தயாரிப்பாளர்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றதுக்கு இவங்க தான் மிக முக்கியமான உதாரணம். அதனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, படம் எடுக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, வேலை செய்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, படம் எடுக்காதவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையில் நடந்துகிட்ருக்கிறது. நான் உள்ள நுழையும் போது கூட ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டார், அண்ணா இன்றைக்கி முடிஞ்சிருமா அப்படின்னாரு. என்னங்க ஏன்ட்ட கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை நாளைக்கு முடிஞ்சிருமாண்ணா. நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். கல்யாண வீட்டு மண்டபத்து வாசலில் இறங்கின உடனேயே ஒரு மூத்த தயாரிப்பாளர் ஒருத்தர், அமீர் சார் நாளைக்கு முடிச்சிடுவீங்க இல்லைன்னாரு. ஏன்னா சார், நான் ஏதோ கையில் வச்சுருக்கிற மாதிரியே ஏன்ட்ட கேட்குறீங்க. அப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து உட்காந்தோடனே மிஸ்கின் கேட்குறாரு, ஏங்க நாங்கள்லாம் எங்களை எப்போ ஷூட்டிங் அனுப்புவீங்கன்னாரு. நான் ஏதோ இவரை கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருக்கிற மாதிரியே. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க, வேலை செய்கிறவங்க தயாராக இருக்காங்க, படம் எடுக்கிறவங்க தயாராக இருக்காங்க. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாளை பேச்சுவார்த்தையில் முடியுதா முடியலான்றதை விட, இந்த பிரச்சனை சமீப காலமாக சினிமாவில் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை ஒரு மணி நேரத்தில் முடியக்கூடிய பிரச்சனை. படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு ரூமில் உட்காந்து பேசினா 1 ஹவரில் முடிஞ்சிடும். தயவு செஞ்சு அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுங்க. அப்போ படம் எடுக்காத யாரோ இங்கே படம் எடுக்க விடாமல் நிப்பாட்டி வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அகில் முதல் படம் பண்ணும்போதும் சரி, தாமிராவோட படம் பண்ணும்போதும் சரி, இப்பவும் இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதும் எனக்கு வந்து பழக்கம் வந்து என்னோட ட்ரெயினராக தான் பழக்கம். நான் படம் நடிக்கணும்னு சொன்ன உடனே அகிலை தான் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணணும் அகில்னு. முதல்ல நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நைட்டு 12 மணிக்கு தான். 12 மணிக்கு வந்து தான் தம்பிள்ஸ் எடுத்து கையில் கொடுத்து இப்படி பிடிச்சி மேலே எங்கேயும் இப்படி ஆரம்பித்தது தான் எங்களோட வெயிட் ட்ரைனிங். இப்போ கூட இந்த படம் முடிச்சிட்டாரு. திடீர்னு பாரதி ராஜா சார் வந்து ஒரு 2 நாளில் ஃபோட்டோ ஷூட் இருக்குது, நீ வாடா தேனிக்கு வாடான்னு சொல்லும்போது கூட நான் முதல்ல கூப்பிட்டது அகில் தான். அகில் 2 படத்தில் ஹீரோவாக நடித்து முடித்தாலும் கூட, சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். உண்மையில் அவர் தொழிலை நேசிக்கிறார். அந்த தொழிலை நேசிப்பதற்காக நிச்சயமாக தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அப்படி ஒரு இடத்தை இறைவன் இந்த டீமில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் என் மாலை வணக்கம். இந்த படத்தை பற்றி இங்கே பேசின எல்லாரும் என்னென்ன சொன்னாங்களோ அதைத்தான் நானும் திரும்ப சொல்லணும். ஸோ அதனால் அவங்கெல்லாம் பாராட்டுறதுக்கு தகுந்த மாதிரி, அவங்கெல்லாம் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தோட எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. கண்டிப்பாக அது வெற்றி பெறும். இந்த படத்தில் வேலை பார்த்த அனைவரும் சரியாக உண்மையாக திறமையோடு உழைத்திருந்தால் கண்டிப்பாக அந்த வெற்றி அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை மீறி நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரே பண்ணிக்குவோம் இந்த படம் ஓடணும் அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணமாக நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணது, நான் சாமி கும்பிட மாட்டேன், ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி நம்மளோட முன்னோர்கள் நினைத்து நான் ப்ரே பண்ணுவேன். எங்கள் அம்மாச்சியாக இருக்கலாம், எங்கள் தாத்தாவாக இருக்கலாம். அப்படி நான் நினச்சி ப்ரே பண்ண நினைக்கிறது இந்த தயாரிப்பாளருக்காக. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலேயே சினிமாவை நேசித்து காதலித்து அந்த சினிமாவை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்றது இங்கே பேசினதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ ஒரு இன்னசென்ஸ். அவங்க வந்து அப்படியே உண்மை அவங்க வீட்டில் இருக்க ஒரு அப்பா கிட்ட, அவங்க தாத்தா கிட்ட, அவங்க கணவர்கிட்ட என்ன பேசுவாங்களோ அது மாதிரியே நம்ம நினச்சி நம்ம எல்லாரும் இங்கே எல்லாருமே அவங்க பேசுகிறத சின்சியராக தான் கேட்குறோம், அவங்களோட உணர்வு அப்படியே சின்சியராக தான் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத நம்பி அவங்க நம்புகிறாங்களோ நம்பலையோ, ஆனால் நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ, நம்ம கவனிச்சோமோ கவனிக்கலையோ, ஆனால் அவங்க படப்படன்னு பேசினாங்க. ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு குழந்தையை பிரசவம் பண்ண மாதிரி தான். ஒரு குழந்தைய அவங்க அவ்வளவு உள்ளுக்குள்ளே கர்ப்பத்தில் சுமந்து வளர்த்த தாய் வந்து அந்த குழந்தை கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பாடி வெயிட்டாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நோஞ்சானா இருந்தால் கூட அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருப்பாள். அதுபோல் அந்த தாய் வந்து இந்த குழந்தைய பிரசவத்திலிருந்து கொண்டு வந்த உடனே அதை பற்றி அவ்வளவு சிலாகித்து பேசின அந்த மனம்,
கண்டிப்பாக சந்தோஷப்படணும் அப்படின்னா இந்த படம் வெற்றி அடையணும். அப்படி வெற்றி அடைகிறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆரியை பற்றி, அதாவது அகில் பற்றி, இல்லை டைரக்டர் பற்றி, எல்லாத்த பற்றியும் பேசிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படம் ஜெயிக்கணும், இந்த நிறுவனம் நிற்கணும். இந்த நிறுவனம் நிற்கிற மூலமாக நிறைய உதவி இயக்குநர்களுக்கு புதிய படத்திற்கான வாய்ப்பு கிடைக்கணும். அப்புறம் சீக்கிரமாக அந்த அமீர் சார் சொன்னது மாதிரி சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா இந்த திரைப்படத்துறை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. மக்கள்கிட்ட ஊடகங்கள் மூலமாக இன்றைக்கி திரைப்படம் போய் சேர்ந்தால் தான் அவங்க வருவாங்க. ஸோ பெரிய நடிகைகள் அனுஷ்கா இவங்க நடித்த படம் அப்படி தான் போடாமல் எல்லா படத்துக்கும் நீங்களும் சம உரிமை கொடுத்து எல்லாத்தையும் வளர்த்தீங்கன்னா இன்னும் எங்களை மாதிரி நிறைய. இப்போ பிரபாகர் சார் பேசும்போது சொன்னார், வெளியூருக்கு போனால் ஆர்டிஸ்ட் பேரை சொல்லி கேட்குறதில்ல, டைரக்டர்ஸ் பேரை சொல்லி கேட்குறாங்க. உண்மைதான். மணி சார் இப்போ என்ன படம் பண்ணுறாரு, சங்கர் சார் இப்போ என்ன படம் பண்ணுறாரு, அமீர் சார் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஒரு டைரக்டர்ஸ் உருவாகிறது, டைரக்டரோட வேல்யூ நிறையா உருவாகி இருக்குது தமிழகத்தில் உள்ள படங்கள்லாம் இன்றைக்கி மற்ற மொழிகளில் வந்து அதிகமாக ரீமேக் செய்யப்படுது. அந்த அளவுக்கு வந்து தமிழ் படைப்பாளிகள் வந்து புதுசு இப்போ எங்கேயும் எப்போதும் வந்து அப்படியே மொழி மாற்றம் செய்யப்படாமலேயே இங்கே பெரிய ஹிட் ஆச்சு தெலுங்கில். ஸோ நிறைய புது இயக்குநர்கள் புதிய படங்களை கொடுக்குறப்போ அவங்கள கரெக்டாக வெளி உலகத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இன்னும் நல்ல படங்கள் வரும். இது உங்களை நான் தாழ்மையோட மனம் குவிந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்கிட்ட சண்டை போட்டு போனவர் தான் இந்த டைரக்டர் நாராயணன். ஒரு கிளாப் அடிங்க ப்ளீஸ். ஒரு கோயம்புத்தூரில் ஒரு காலேஜுக்கு ஒரு லெக்சருக்காக போயிருந்தேன் சினிமா பற்றி. ஸோ அப்போ நாராயணன் நான் மீட் பண்ணேன். அவனுடைய குறும்படத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன், அங்கேயே மேடையில் கேட்டேன், என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஸோ அங்கேயே சேலரி ஃபிக்ஸ் பண்ணி அவனை கூப்பிட்டுக்கிட்டேன். ஸோ சச் அ சென்சிபிள் கை நாராயணன். ஆக்சுவலி ரொம்ப சினிமாவை நேசிக்கும் உள்ளம் கொண்ட ஒரு பையன். நான் நந்தலாலா திரைக்கதை எழுதும்போது என் கூட 6 மாதம் இருந்தேன். ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணல, நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நாராயணன் ஐ டோன்ட் வாண்ட் டு லை ஹியர் ஆக்சுவலி, பட் வெரி வெரி சென்சிபிள் கை. சினிமாவை ஆழமாக அந்த காலத்துலேருந்தே பார்த்தான். அதாவது ஒரு டைரக்டர்கிட்ட ரொம்ப கம்மியான அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நீங்கள் வந்து கான்வெர்ஸ் பண்ண முடியும். நான் 5 படம் பண்ணியிருக்கேன், 5வது படம் பண்ணுறேன். அதில் வெரி ஃபியூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எவ்ரிபடி. நான் கிளாஸ் பண்ணி பேசல, உங்களுக்கு மனது ரீதியாக பேசக்கூடிய சில அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன வேணால் பேசலாம். இப்போ என்கிட்ட வந்து புவனேஷ்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஐ கேன் டாக் எனிதிங் அபவுட் ஹிம், எனிதிங் அண்டர் தி சன், எனிதிங் பேசலாம். அது மாதிரி நாராயணன் நான் எல்லாமே பேசுவேன். ஹி இஸ் வெரி வெரி ஸ்மார்ட், ஸ்மார்ட்டர் தென் மீ சம்டைம்ஸ். ரொம்ப நல்ல குடும்பத்தில் இருந்தவன். இட்ஸ் எ பியூர் ஹியூமன் பீயிங். ஃபார் தட் ப்ளீஸ் கிவ் ஹிம் எ கிளாப் அகெயின் ப்ளீஸ். ஸோ நந்தலாலா திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் படம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு நாராயணன் சண்டை போட்டாங்க கூட, ஏன்னு தெரில. சில நேரங்களில் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் இப்படி தான் உருவாகிறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஏகலைகள் எப்பொழுதும் இந்த மாதிரி தான் உருவாங்க. நாராயணன் வந்து ஒரு ஏகலைன் மாதிரி, அவனுக்கு துரோணாச்சாரிய தேவையே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு திடீர்னு சண்டை போட்டு போயிட்டான். எனக்கு ஒன்றுமே போல, என்னடா போயிட்டேன் அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப அருகில் வச்சு பார்த்து அசிஸ்டன்ட் டேரக்டர் அவனும் ஒருத்தன். சண்டை போட்டு போனால் ரொம்ப கவலையாச்சு. பொண்டாட்டி கூட போயிடலாம், அசிஸ்டன்ட் டேரக்டர் போகிறது ரொம்ப கஷ்டம். பொண்டாட்டி போனால் சந்தோஷம், இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கலாம் ஆக்சுவலாக. பட் அசிஸ்டன்ட் டேரக்டர் போனால் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு திரைப்பட இயக்குனர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் எப்படி எடுக்கிறாருன்னா, அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை பெற்று வெளியே போட்டாங்களா, ஒரு டேரக்டர் திரும்பி வயிற்றுக்குள்ள எடுத்துக்கிறேன். அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் ஒரு டேரக்டருக்கும் உள்ள உறவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவிகிட்ட கூட நீங்கள் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க முடியாது, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் பகிர்ந்துக்கலாம். அந்த அளவு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து, அதாவது டேரக்டர் இல்லாமல் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லுவாங்களா, நான் மாற்றி சொல்லுவேன், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லாமல் டேரக்டரே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு டேரக்டரை உத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டென்ஸான டேரக்டர் சொல்கிறேன் நான் சொல்கிறது அமீர், நான் எல்லாருமே சொல்லுவேன், ரொம்ப இன்டென்ஸான பீப்புள். அதாவது ஒரு பைத்தியன்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக. இவங்கெல்லாம் வந்து they need assistant director to converse, to talk about இந்த வேர்ல்டை நான் இப்படி பார்க்குறேன். சும்மா ஒரு ஷாட் இந்த ஷாட் இப்படி இருந்தால் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டால் அவன் கூட இருக்க வந்து என்னை அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் பண்ணும்போது தான் மை லைஃப் இஸ் பிகமிங் கம்ப்ளீட். ஸோ அந்த மாதிரி அந்த 6 மாதங்களில் எனக்கு கம்ப்ளீட்டாக என் கூட என் வாழ்க்கையை அழகுபடுத்தியவன் நாராயணன். சண்டை போட்டு நான் ஆக்சுவலாக வந்து 4 நாளுக்கு வந்து எனக்கு வந்து மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன், என் நம்பர் கிடைக்கல. ஃபோன் பண்ணி வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் பேசி சொன்னான், சார் நான் சாரை பார்க்கணுன்னா எனக்கு நான் நாராயணன் ரொம்ப நாள் போய் என்னை விட்டு போயிட்டானே, மறந்துட்டேன் ஆக்சுவலாக நாராயணன். அப்புறம் நேற்று வந்து திரும்பி அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லியிருக்கான் வந்து, எங்கள் அப்பா வராமல் இந்த ஃபங்க்ஷன் நடத்த மாட்டேன்னு சொன்னான். ப்ளீஸ் ஐ எம் ரியலி மூட், ப்ளீஸ் கிவ் ஹிம் எ கிளாப் அகைன் ப்ளீஸ். Actually I really forgotten what for we both fought actually, but it's good thing.
இட்ஸ் குட் திங். பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அப்படியே பிரிஞ்சு போயிட்டான். ஒருவேளை நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் எப்பயுமே சொல்லுவோம், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒரு டேரக்டர் இருந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் எப்படி பிரியணும்னா, ஒரு நல்ல மரத்தில் வந்து பழம் பழுக்கும் பார்த்தீங்களா, அந்த பழம் பழுத்துட்டு அப்படியே உதிரும் கீழே. அப்படி தாண்டா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் உதிரணும்னு சொல்லுவேன். நீங்களாம் அடித்து அதை காயை வெளியேப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவேன். பட் அதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். சில நேரங்கள் அடித்து கீழே விழுந்து அதுவும் ஒரு பெரிய மரமாக முளைத்திருக்கிறது. அது மாதிரி தான் எனக்கு நாராயணன் ஒரு பெரிய மரமாக முளைத்திருக்கிறான். எனக்கு சினிமா எழுத கற்றுக் கொடுத்த ஒரே திரைக்கதை நந்தலால தான். ஏன்னா நந்தலால எழுதும்போது தான் அடுத்த சீன் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த படம் பண்ணும்போது எனக்கு தெரியும் எந்த சீனில் வந்து ஜீவா ஃபைட் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சிடும். எந்த சீனில் குத்துப்பாட்டு, இந்த படத்தில் குத்துப்பாட்டு இருக்குது, ப்ளீஸ் அதுக்கு ஒரு கிளாப் கொடுங்க ப்ளீஸ். கிளாப் நல்லா நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க. ஓகே ஃபைன். ஆனால் நந்தலால் எழுதும்போது அடுத்த சீன் அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனில் வந்து அந்த படிக்கட்டு அந்த ஒரு ரோட்டில் அந்த பையன் உட்காந்துட்டு கண்ணாடியை மேப்பை எடுத்துகிட்டு கண்ணாடியை போடுவோம். ஆக்சுவலாக அந்த குழந்தை நான் பார்ப்பேன். நான் மென்டல் தானே, எனக்கு வந்து தெரியாது ஆக்சுவலாக. நான் கேட்டப்பேன் என்ன இதுன்னு கேட்ட உடனே நான் கொஞ்சம் போட்டுக்கலாமான்னு நான் போடுவேன். அந்த போட்ட உடனே அது வார்த்தை எழுதுறேன். என்னன்னா என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல வார்த்தைகள் எழுதுறேன். ஆனால் ஒரு வார்த்தை தான் எழுதணும். கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த வார்த்தை எழுதுனேன், வரவே இல்லை எனக்கு. கடைசியில் 3ஆவது நாள் ஈவினிங் ஒரு நாள் உட்காந்து ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ஆழ்மனத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. அந்த பீரியடில் அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்னுடைய பெஸ்ட் படம், நான் இன்னும் 20 படம் பண்ணாலும் பெஸ்ட் படம் நந்தலால தான். அந்த பீரியட் ஆஃப் டைமில் என் கூட he was assisting me, நாராயணன். ஸோ I know he would write a sensible, very sensible script, beautiful scripts. I want to tell you again, myths are public dreams அப்படின்றாரு ஜோசப் கேம்பல். Dream is a private myth. Myths are public dream அப்படின்றாரு. So நாராயணன், I want to advise you here. We are creating myths. இங்கே இருக்கவங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்கவங்கலாம் அவங்களுடைய ட்ரீம் கண்ணை மூட்டிட்டு ட்ரீம் பண்ணுறாங்க, அதை தான் நம்ம பண்ணுறோம். இப்படி நான் எம்ஜிஆரை பார்க்கணும், இப்படி நான் சேரனை பார்க்க வேண்டும். சொன்னாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முந்தி, நான் வந்து எனக்கு மொழி தெரியலை, ஆனால் வந்து நான் வந்து ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்து என் கணவன் வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த படம் பார்த்துன்னு சொல்லுங்களேன். இட் வாஸ் a myth. ஸோ we have a big responsibility. என் குழந்தை என்பதால் நான் சொல்கிறேன், உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த படம் வெற்றியின் முக்கியம் இல்லை, இன்னும் 30 வருஷம் நீ வந்து சினிமாவில் இருக்கணும். யூ ஹாவ் டு கிரியேட் மித், யூ ஹாவ் டு கிரியேட் கிரேட்டஸ்ட் ட்ரீம்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ். ஏன்னா இந்த உயரத்தில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குற டிக்கெட்டு தான். ஒரு 50 ரூபாய்ன்றது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு முழு குடும்பம் வாழ்ந்து ஒரு அரிசி வாங்கக்கூடிய ஒரு செலவு. அது 50 ரூபா கொடுத்து நம்மளை பார்க்க வச்சு இங்கே மேலே ஏற்றுறாங்க. யூ ஹாவ் டு பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். குத்துப்பாட்டு வை, சண்டை வை, கிஸ்ஸிங் சீன் வை. ஆனால் அதுக்குள்ளே போகும்போது, தியேட்டரை விட்டு போகும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு நீ கையில் ஏதாவது கொடுக்கணும். உன் படத்தை பார்த்துட்டு வெளியே போனால் அம்மா உட்காந்து, அம்மா உட்காரம்மா, உன் முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லணும். மனைவிட்ட அன்னைக்கு வந்து தலையை வருடி விடணும். ஒரு நண்பனை கூப்பிட்டு, டே மச்சான் வாடா, அவன் கூட பேசணும்டா. இப்படி மனதுகளை நீ வந்து பண்படுத்த வைக்கணும். அதுதான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் என்னோட குழந்தை நல்ல படம் செய்ய வேண்டும் என்று எப்பவுமே மனசு வச்சுக்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஐ எம் சாரி டு பி வெரி வெரி எக்ஸ்டம்போர். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. என்னுடைய வாழ்த்துக்கள்.